மிக்க குரல்னு சொல்வார்ல திருவள்ளுவர். அந்த மாதிரி அதில் எது அதிகமாக இருக்குன்னா அந்த 2 கிரகத்தில் எது பலமாக இருக்குதோ அதுதான் அவனோட குணமாக இருக்கும். 2 கிரகத்தில் எது பலமாக இருக்கோ அதான். இப்போ உதாரணத்துக்கு துலா லக்னம். துலா லக்னத்தில் சனி பகவான் உச்சம், சுக்கிரன் ஆட்சி. இப்போ 2 கிரகம் இருக்கு. ஸோ துலா லக்னத்தில் சனி பகவான் உச்சமாக இருக்காரு. அதில் சுக்கிரன் இருந்தால் அவர் ஆட்சி பெற்றும் இருக்காரு. உச்சம் அப்படிங்கிறதுக்கு 150% பலம் வச்சுக்கலாம், ஆட்சிங்கிறது 100% பலம் வச்சுக்கலாம். இப்போ இது 2ல் எது வேலை செய்யும்னு ஒரு குழப்பம் இருக்குமா இருக்காதா? அப்போது அதோட பேஸ் என்ன இருக்குது, மண் என்னவா இருக்குது அப்படின்னா சுபகிரகம் மண்ணாக இருக்குது. அப்போ சுக்கிரன் பலமாக இருக்காருன்னு அர்த்தமாக இருக்குது. 2வது இந்த ஆட்சின்னு சொல்லக்கூடியது பலத்தை குறிக்கும், அதே நேரத்தில் அது சுபத்தன்மையையும் குறிக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, பெரும்பாலும் அவர் அதிகப்படியான நல்ல குணங்களை கொண்டவராகவே இருப்பார். சுபமான லக்னம், சுபகிரகம் ஆட்சி, பாவகிரகம் கூட சுபத்தன்மை பெற்று விடுகிறது. எப்படி ஆட்சி பெற்றுச்சு, உச்சம் பெற்றிருக்கார் சனி பகவான். உச்சம்ங்கிறது நல்ல கிரகம் தான், நல்ல தன்மை தான், சுபத்தன்மை. நீச்சங்கிறது கெட்டத்தன்மை. நீச்சன்னா கெட்டு போயிட்டான்னு சொல்கிறோம்ல, நீச்சவா நாத்தடிக்குதுன்னு சொல்கிறாங்களே, கெட்டு போனதால். ஸோ உச்சம் அது நல்லது. ஸோ ஒரு பாவகிரகம் கூட அதோட தன்மையில் கொஞ்சம் மாறுபாடை ஏற்படுத்திக்கிறது. பலமாக இருந்தாலும் அது சுபத்தன்மை பெற்று விடுகிறது. அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் நன்மையான குணம் இருக்கும். ஆனாலும் சனியோட சாயல் நிச்சயமாக இருக்கும். அவர்கிட்ட கொஞ்சம் இயற்கை குணங்களில் கொஞ்சம் முரண்பாடுகளும் இருக்க தான் செய்யும். ஆனால் மெஜாரிட்டி என்ன இருக்குது, நல்ல குணங்களே இருக்குது. அந்த மாதிரி வேற ஏதாவது லக்னத்துக்கு ஏதாவது நீங்களா ஒன்று கேளுங்க. இப்போ ஒரே லக்னமா இருக்கு, ஒரே ராசியா இருக்கு அப்படின்னா எந்த லக்னம்? கும்ப லக்னம், கும்ப ராசியா இருக்கு. அந்த லக்னத்துல சந்திரன்றப்ப அது ராசி ஆயிருது. ஸோ அதோட ராகு இருக்கிறப்ப அது எப்படி இருக்கும்? அது பாவ லக்னம், ராசி. ராசியும் பாவகிரகம், லக்னமும் பாவகிரகம் ஆயிடுச்சு. அதுல இருக்கிற ராகு பகவானும் பாவி ஆயிட்டான் இல்லையா? அப்புறம் மீதி என்ன இருக்கு? சந்திரன் மட்டும்தான் அதுல சமபலத்தோட இருப்பான். இவ்வளோத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா என்ன இருக்க போகுது? கொஞ்சம் தான் இருக்கும். அப்போது இயற்கையாக அவன் அவ்வளோ நல்லவன் இல்லைன்னு தான் அர்த்தம். இயற்கையாக அவன் நல்லவன் அவ்வளோ இல்லை. சந்திரன் மட்டும்தான் அதில் கொஞ்சம் சுபத்தன்மை பெற்றிருக்குது. அதுலேயும் ஒன்று, வளர்பிறை சந்திரனா கொஞ்சம் சுபத்தன்மைகள் இருக்கும், தேய்பிறை தன்மைனா அந்த சுபத்தன்மையும் குறைஞ்சி போயிருக்கும். புரியுதா? ஆக எல்லாத்துக்கும் பல கணக்கு. நம்ம ஜோசியம் சொல்லித்தர முடியாது வீடியோவில். உங்களுக்கு சொல்லித்தர்றது அந்த ஃபார்முலாஸை தான் சொல்லித்தரேன். ஒரு ஜோசியரால் இதெல்லாம் சொல்ல முடியுங்கிறதுக்கு தான் காட்டுறோம். வேற ஏதாவது இருக்க கேள்வி? நன்றி.